ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி மிட் வீக் மார்க்கெட் அப்டேட். ஒரு சின்ன அப்டேட், நாளைக்கு என்ன முக்கியமான லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,665, பேங்க் நிஃப்டி வந்து 59,580. போன வீடியோவில் நம்ம பேசும்பொழுது ஷார்ப் டிக்ளைன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டிக்ளைன் வந்து எங்கே ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் எப்போ பவுன்ஸ் வருங்கிறது பேசியிருந்தோம். இதுதான் அந்த சார்ட். 10ஆம் தேதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பவுன்ஸ் ஜோன் வந்து 25,600லேருந்து 25,500 ஜோனில் அந்த ஃபாஸ்ட் டிக்ளைன் ஸ்டாப் ஆகி ஒரு பவுன்ஸ் வரும் அப்படின்ட்டு பேசணும். அதே மாதிரி இந்த இடத்துல தான் ப்ரைஸ் சப்போர்ட் எக்ஸாக்டாக வாங்கி பவுன்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போது இதுதான் ஒரிஜினல் வியூ. இன்னுமே இங்கே வந்து இம்பல்சிவாக இல்லாதனால என்னோட ஒப்பீனியன் இன்னும் மாறல. ஸோ இந்த பவுன்ஸுமே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஒன் மோர் லோ ஆஃப் இந்த 25,300க்கு போகணுங்கிற வியூ தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணால் 25,300 நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஸோ இந்த ஃபாஸ்ட் டிக்ளைன் எங்கே சப்போர்ட் வாங்கும், எங்கே பவுன்ஸ் ஆகும்னு பேசணும். 59,050லேருந்து 58,950, ஒரு 100 பாயிண்ட் கேப்பில் பவுன்ஸ் வரும்னு பேசியிருந்தோம். இதுதான் அந்த லெவல். எக்ஸாக்டாக அங்கே தான் பவுன்ஸ் ஆயிடுச்சு. பட் என்னன்னா நிஃப்டி விட பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா இந்த பேட்டர்ன் படி இது ஏ பி சி அப்படிங்கிற பேட்டர்ன் படி இந்த சி வந்து மினிமம் ஏ கீழே வரணும். இப்போ இந்த ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பவுன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் நிஃப்டி பேங்க் கொஞ்சம் பவுன்ஸ் பெருசாக இருக்குது. ஒருவேளை இந்த பவுன்ஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வருதுன்னா இந்த சி வந்து இன்னுமே டீப்பாக போகிறக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நிற்காம 58,700க்கு கீழேயும் வரும் அப்படிங்கிறது பாயிண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் அந்த அப்டேட். கரெக்ஷன் இன்னுமே முடியல. நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் கீழே போகும்னு நினைக்கிறேன். பவுன்ஸ் எக்ஸஸாக இருக்கிறனால இதை தாண்டியும் கீழே போனான்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் வித்தியாசம். பட் எனிவே சி வந்து கீழே தான் வரணும், ஏ கீழே வரணும். ஸோ எப்போ இந்த வியூ எல்லாம் வந்து நெகேட் ஆகும், இன்வேலிட் ஆகும்னா ப்ரைஸ் வந்து 60,700க்கு மேலே போகணும். நிஃப்டி வந்து 26,500க்கு மேலே போகணும். இதுக்கு மேலே போனால் தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷ் வியூ எடுக்க முடியும். அது வரைக்குமே கரெக்ஷன் ஃபேஸ் தான். ஒன்னா ப்ரைஸ் வந்து அதோட எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் இங்கேயோ வந்து கம்ப்ளீட் ஆகணும், அப்படி இல்லைன்னா இதை தாண்டணும். அது வரைக்குமே இதுதான் வியூ. மார்க்கெட்ஸ் இன்னும் ஒன் மோர் லெக் டவுன் மினிமம் வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. வரும் வாரம் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய நியூஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்ஸ் வாட்டைலாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான். ஸோ ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். உங்கள் எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேக் கேர்.